நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774111119 என்ற எண்ணை அணுகவும். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தி தற்போது உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியது. உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததாக கூறி சென்னையில் உள்ள அவரது வீட்டில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவர் தஞ்சை கொண்டு செல்லப்பட்டார். டிவிகே இந்த கருத்துக்களை கண்டித்து தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்தது. விசாரணைக்கு பின் இன்றே விடுவிக்க வேண்டும் என நீதிபதி இளந்திரையன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணைக்கு பின் இன்றே விடுவிக்க வேண்டும் என நீதிபதி இளந்திரையன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அது குறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக மூத்த செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். மகேஸ்வரன், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். பராசக்தி, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்துல திமுக தரப்புல மனு தாக்கல் செய்திருந்தாங்க. அந்த வழக்கு நீதிபதி இளந்திரையன் முன்னிலே விசாரணைக்கு வந்தது. இப்போ நீதிபதி என்ன உத்தரவிட்டிருக்காரு அப்படின்னாக்கா, உடனடியாக விசாரணைக்கு பின் இன்றே உதயநிதியை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். அரசு தரப்புல என்ன வாதத்தை முன் வச்சாங்கன்னா, நாங்க விசாரணைக்காக தான் தஞ்சாவூர் அழைத்து செல்லப்படுறோம், கைது செய்து விசாரணை முடிச்சிட்டு நாங்க அவரை ரிமாண்ட் செய்கிற எண்ணம் எதுவும் இல்லை என்று அரசு தலைமை வழக்கறிஞர் குறிப்பிட்டிருந்தார். ஆனா திமுக தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, நாளைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறதுனால எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், அப்ப சட்டப்பேரவை நடவடிக்கையில அவர் பங்கெடுக்க வேண்டும், இது அரசியல் ரீதியான வழக்கு என்று திமுக தரப்புல குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில அரசு தரப்பு வழக்கறிஞர் விஜய் நாராயணன் நீதிமன்றத்துல விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இப்ப அவர் நாங்க விசாரணைக்காக தான் அழைச்சிட்டு போறாங்க காவல்துறை, விசாரணைக்கு பின் உதயநிதி விடுவிக்கப்படுவார் என்று தெரிவித்திருந்தார். இதை அடுத்து விசாரணைக்கு பின்னாக இன்றே உதயநிதி ஸ்டாலினை விடுவிக்கணும், ஏன்னா விசாரணை என்பது அது ஒரு கால வரையறை இல்லை, தொடர்ச்சியா கூட விசாரிக்கணும். அதனால இன்றைக்கே நீங்க விசாரணை நடத்த இன்றைக்கே விடுவிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருக்கார். பராசக்தி, உதயநிதி இந்த கைதை கேலி கூத்து என்று கூறி சட்டப்படி எதிர்கொள்வேன்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். பராசக்தி, நேற்றைய தினம் தஞ்சாவூர்ல நடத்தின ஆர்ப்பாட்டம் காவிரி பிரச்சனைக்காக. ஆனா அங்க உதயநிதி பேசிய பேச்சுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் சிக்கலுக்கும் உள்ளாகி இருக்கிறது. அங்க கூட்டத்துல பங்கெடுத்தவர்கள் ஒரு குரல் எழுப்புறாங்க, அதுக்கு பதில் சொல்றப்ப அவர் பேசியதுதான் ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பேச்சா இருக்கு. ஆபாசமான ஒரு பேச்சு. ஒரு துணை முதலமைச்சராக இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகிக்கிறவர், அந்த பதவிக்கான ஒரு கண்ணியத்தோடும் மாண்போடும் அவர் நடந்து கொள்ளவில்லை. இப்படி ஆபாசமாக பேசுவதுதான் ஒரு கட்சி தலைமை பொறுப்புல இருக்கிற ஒருவருக்கு அழகா என்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிற சூழல்ல, நான் பேசாத ஒண்ண பேசியதா திருச்சி வெளியிட்டு இப்படி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, நான் அந்த கைதை ஒரு காமெடியா பாக்குறேன், சட்டப்படி எதிர்கொள்வோம்னு உதயநிதி சொல்றாரு. ஆனா உதயநிதியோட இந்த பேச்சுக்கும் தன்னுடைய கடுமையான கண்டனங்கள் அவருக்கு வந்துகிட்டு இருக்கு. தான் பேசிய ஒரு முகம் சுளிக்க வைக்கிற அருவருப்பான ஒரு பேச்சுக்கு குற்ற உணர்ச்சியில வருந்தணும், அதற்கு பொது எல்லோருக்கும் முன்னில வெளிப்படையான ஒரு மன்னிப்பை கேட்கணும், பொது வெளியில மன்னிப்பை கேட்கணும்,
நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும் அப்படியெல்லாம் நிறைய கட்சிகளுடைய தலைவர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. ஆனா உதயநிதி அந்த வருத்தத்தை தெரிவிக்காம தான் பேசியது சரிதான் என்கிற நிலையில, அல்லது நான் அப்படி பேசவே இல்லை, ஏன்னா அவரு நேற்று பேசியது அனைத்து ஊடகங்களிலுமே பெரும்பான்மையாக அது நேரலை ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அவர்கள் இணைப்பும் கொடுத்திருந்தாங்க. அவர் பேசிய பேச்சு சமூக வலைதளங்கள்ல பரவலாக இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அதுல அந்த பேச்சை கூர்ந்து கவனித்தால் எல்லோருக்குமே ஒரு முறை கேட்கிறவங்களுக்கு கூட அவர் என்ன அர்த்தத்துல அவர் பேசியிருக்கார் அப்படிங்கிறது புரியுது. அப்படிங்கிறப்ப அதிலிருந்து இந்த வழக்கிலிருந்து வழக்கமா கைது செய்யப்படுறவங்க காவல்துறை அராஜகம் சொல்லுவாங்க, பொய் வழக்குன்னு சொல்லுவாங்க. அது போன்ற ஒரு சாக்குப்போக்கான ஒரு வார்த்தையை தான் உதயநிதி சொல்லியிருக்கார். செய்த தவறுக்கு வருந்தணும், மன்னிப்பு கேட்கணும். ஆனா வருத்தமும் தெரிவிக்கல, மன்னிப்பும் கேட்கல. ஆனா நான் பேசவே இல்லை, திருச்சி சொல்றாங்கன்னு சொல்றது அந்த தவறை உணரவில்லை என்றுதான் குற்றச்சாட்டை சொல்றாங்க. பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தேசிய மகளிர் ஆணையத்திலையும் புகார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 6 பிரிவுகள்ல வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில பேசியிருக்கிறாரு, சட்டம் ஒழுங்கு சீர்கின்ற வகையில பேசியிருக்கிறாரு, தனிநபரனுடைய சுதந்திரத்திற்கு எதிராக பேசியிருக்காரு. இப்படி பல்வேறு பிரிவுகள்ல வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிற சூழல்ல தன் மீதான அந்த காலையிலேயே இன்னைக்கு காவல்துறை போனாங்க. வழக்கமா காவல்துறை போறப்ப சில காலை கடமைகள்லாம் முடிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு காவல்துறை காத்திருந்தாலும் கூட 10 நிமிடம் தள்ளி 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 சென்று அப்புறம் நீதிமன்றத்தை நாடி அது நீதிமன்றத்துல அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து இப்பொழுது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இன்னைக்கே விசாரணையை முடித்து அவரை விடுவிக்க வேண்டும் என்று. இப்ப இதுக்காக தான் அவரு காலம் தாழ்த்தி காலையில காவல்துறையினுடைய சென்னை பெருநகர காவல் ஆணையர் அமல்ராஜே இங்க நேரடியாக சென்று காவல்துறையினுடைய அவர் தலைமையில தான் கைது நடவடிக்கை என்பது இருக்கு. இன்றைக்கு தஞ்சைக்கு வழக்கு தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்துல பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. தஞ்சைக்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. இந்த விசாரணைக்கு கூட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர், ஒரு அரசியலமைப்பு சட்டத்துல பொறுப்புமிக்க பதவியில இருக்கிற அவரும், முன்னாள் அமைச்சர்கள் சிலரும் ரொம்ப இடையூறா இருந்தாங்க. பொதுமக்களுக்கு பாதிப்பு. நீங்க நெல்லையில பார்க்கலாம், திமுகவினர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் போராட்டங்களை நடத்தி கைது செய்யப்படுவது வழக்கமான ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் என்ன மாதிரியான வழக்குல ஒரு தலைவர் கைது செய்யப்படுகிறார் என்பதுதான் முக்கியம். இதுவரைக்கும் அவர் காவிரி பிரச்சனை, மேகதாட்டு பிரச்சனைக்காக மேகதாட்டு அணையை திறக்க வேண்டும், கட்டக்கூடாது, காவிரியிலிருந்து நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்திருந்தாலும் கூட தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறக்க வேண்டும் என்று விவசாய சங்கம் போராடுறாங்க. மேகதாட்டு அணையை கட்டக்கூடாதுன்னு போய் ஒகேனக்கல்ல போராடினாங்க. அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்தியோ, காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய உத்தரவுப்படி காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க மறுக்குது என்பதை கண்டித்தோ ஒரு போராட்டத்தை அவர் நடத்தல. ஆனா அங்க நடத்தின போராட்டத்துல, கண்டன ஆர்ப்பாட்டத்துல அவர் பேசுனதுதான், அந்த போராட்டத்தை நடத்தினார், அனுமதியின்றி போராட்டம் நடத்தினார் அப்படின்லாம் அவர் கைது செய்யப்படல. அந்த போராட்டத்துல ஆபாசமாக பேசினார், அருவருக்கத்தக்க வகையில பேசினார் என்பதுதான் அவர் மீதான அந்த வழக்கு. அந்த வழக்குல ஒரு தலைவர் கைதாவது என்பது சரியா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிற சூழல்ல தான் தன் மீதான நடவடிக்கையை மீண்டும் மீண்டும் தவறை உணராமல் உதயநிதி பேசிக்கொண்டே இருக்கிறார் என்பதுதான் அவருடைய இந்த கருத்துக்கள் வெளிப்படுத்துது. பராசக்தி, மேலும் மகேஸ்வரன், டிவிகே தலைவர் அமெரிக்கை நாராயணன் வந்து இது அரசியல் விமர்சனத்திற்காக இவரை கைது செய்யப்படவில்லை, ஒரு பெண்ணை அவமதித்ததற்காக என்று கூறியுள்ளார். ஆனால் இந்த திரையில் நாம் பார்க்கிறோம், அவரிடம் ஒரு பதட்டமோ ஒரு கவலையோ இல்லை, சிரித்துக்கொண்டே அதில் செல்வது போல் தெரிகிறது. இது எதை காட்டுகிறது? இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் மகேஸ்வரன். பொதுவா ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருந்தாலும், பல்வேறு முறைகேடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகளை சிக்கி கைதாவர்கள் சிரித்தபடியே தான் செல்வாங்க. ஏன்னா தொண்டர்கள்ல நான் தைரியமா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகின்ற வகையில கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுவர்கள் அப்படி செல்வது வழக்கம். ஆனா காலையில இன்றைக்கு காவல்துறையினர் கைது செய்ய போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்தாங்க. நேரத்தை கடத்தி கொண்டே இருந்தாங்க. கைதாக முதல்ல மறுத்தாரு. அப்புறம் வழக்குரைஞர்கள் வந்து பேசணும் அப்படின்னாங்க. இப்ப முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியனா இருக்கட்டும், சேகர் பாபு, KN நேரு உள்ளிட்டோரெல்லாம் அந்த அங்கேயே வந்தாங்க. இவர்கள்லாம் வருகின்ற வரை கைதாவதுல இருந்து தாமதப்படுத்தி கொண்டே இருந்தார். வேறு சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்று பார்த்தாலும் கூட அவர் பேசியது நேற்று சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பரவியது. திமுகவினுடைய ஐடிவிங்கும் அவர் பேசிய பேச்சை பகிர்ந்திருந்தாங்க. இப்ப இன்றைக்கு தாவேகாவுடைய மகளிரணி கொடுத்திருக்கிற புகார்ல உதயநிதி மீது மட்டும் வழக்குல ஐடிவிங்கும், திமுகவுடைய ஐடிவிங்கும் இதை பரப்புனாங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்திருக்காங்க. இப்ப உதயநிதி மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த ஐடிவிங்களுடைய நிர்வாகிகள் யாரு,
யார் அந்த கருத்துக்களை பதிவிட்டார்? இப்ப இந்த கைது என்பது உதயநிதியோடு நிற்க போகிறதா, இன்னும் தொடர போகிறதாங்கிறத ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் பார்க்கிறப்ப உதயநிதி கைதை கண்டித்து திமுகவினர் பல்வேறு இடங்கள்ல ஆர்ப்பாட்டம், போராட்டம், சாலை மறியல்னு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பொதுமக்கள் கூடிய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுறத பாக்குறோம். நெல்லையில இருசக்கர வாகனத்துல வந்த ஒருத்தர், இந்த எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் தன்னுடைய தினசரி அலுவலர்களுக்காக சாலையில சென்ற ஒருவரை திமுக தாக்குறாங்க. இந்த கைது செய்து அழுத்தி செல்லப்பட்டிருந்த போலீஸ் வாகனத்தை முன்னாடியும் முற்றுகையிட்டாங்க. இப்ப காவல்துறையினரை பணி செய்ய விடாம தடுக்கிறாங்களா திமுக? தடுக்கிற காட்சிகளையும் நம்ம நேர்ல பார்க்கிற சூழல்ல. இதே போல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆளுகின்ற தாவேகா சார்பில் பல்வேறு இடங்கள்ல உதயநிதியுடைய பேச்சை கண்டிச்சு ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கைதை வரவேற்றிருக்காங்க. கைதை பல்வேறு தரப்பினர்களும் வரவேற்றிருக்காங்க. பாஜகவுடைய தலைவர்கள் கைதை வரவேற்றிருக்கோம்னு சொல்றாங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் உதயநிதியுடைய பேச்சு கண்டனத்துக்குள்ளாக இது மாதிரி பலமுறை பேசியிருக்கிறார். அவருக்கு நாவடக்கம் தேவை என்று பலமுறை நானே சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு கண்டிச்சிருக்காரு. ஆனா கைது நடவடிக்கை தேவையில்லை அப்படிங்கிறாங்க. சில பேர் பேச்சுக்கு கண்டனம், கைது தேவையில்லைங்கிறாங்க. அப்ப பேச்சு கண்டிக்கத்தக்க ஒன்றாக இருந்தால் சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதுதான் காவல்துறையுடைய கடமையாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த காவல்துறையினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஒருவர் ஒத்துழைப்பை கொடுக்கவில்லை. காவல்துறையே அலக்களித்தார். காவல்துறையுடைய வாக்குவாதம், தள்ளுமுள்ளெல்லாம் செய்ததையும் பார்க்கப்படுகிறது. இவர் இப்படி ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில பேசினதுக்கு பொதுமக்கள் ஏன் பாதிக்கப்படணும்? சாலை மறியல் என்று சொல்லியும் பல்வேறு இடங்கள்ல கடைகளை அடைக்க சொல்றாங்க, கடைகளை அடைக்க சொல்லி அச்சுறுத்துறாங்க. அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பற்ற வகையிலையும் தரங்கட்ட வகையிலையும் பேசியதற்கு பொதுமக்கள் ஏன் பாதிக்கப்பட வேண்டும் என்கிற கேள்வியும் இப்ப திமுக நடத்துற போராட்டங்கள் என்பது திமுகவுக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறது. ஒரு தலைவர் கைது செய்யப்பட்டார்னா எதுக்காக கைது செய்யப்பட்டார் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைக்காக போராட்டம் நடத்தினாரா? அப்படி போராட்டம் நடத்தினதுக்காக அவர் கைது செய்யப்படல. அந்த போராட்டத்துல அந்த பேர்ல நடத்தின போராட்டத்துல அவர் பேசிய ஆபாசமான பேச்சுக்கு தான் கைது செய்யப்பட்டிருக்காருங்கிறப்ப திமுகவுடைய போராட்டம் திமுகவுக்கே எதிர்வினையாக திரும்பி இருக்கிறது, பாதகமாகவும் திரும்பி இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. பராசக்தி. கண்டிப்பாக மகேஸ்வரன், இது திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்க? நிச்சயமாக. ஏன்னா நான் மீண்டும் குறிப்பிடுறதுதான், ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்றால் போராட்டம் நடத்தி கைது செய்யப்படுவதும், சிறைக்கு செல்வதும், காவல்துறையுடைய விசாரணை எதிர்கொள்வதும் வழக்கமான ஒன்றுதான். அரசியல் கட்சியுடைய தலைவர்களுக்கு அது இயல்பானது ஒன்றுதான். ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா போராட்டங்களை ஈடுபடுறது மக்கள் பிரச்சனை. ஆனா இப்ப இந்த கைது என்பது மக்கள் பிரச்சனைக்காக, தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைக்காகவா என்றால் இல்ல. திமுக சொல்றாங்க, நாங்க மேகதாட்டு அணைக்கு எதிர்ப்பு போராட்டம் நடத்தணும், அதை திசை திருப்புன்ற வகையில தான் இந்த கைதுன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த போராட்டத்துல அவர் பேசின அந்த பகுதி தான் ஆட்சேபகரமாக இருக்கிறது. இன்னும் அந்த போராட்டத்துல உதயநிதி பேசுகின்ற பொழுது அமைச்சர்களே கடுமையாக விமர்சித்திருந்தார், முதலமைச்சர் கடுமையாக விமர்சித்திருந்தார். அந்த பகுதி அப்படி முதலமைச்சரை விமர்சித்தார், அமைச்சர்களை பேசினார் அப்படின்னு அவர் கைது செய்யப்படல. அங்க பெண்களை இழிவுபடுத்துகின்ற வகையில ஒரு ஆபாசமாக பேசினார் என்கிற அந்த பேச்சுக்கு தான் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கார். அப்ப ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய கைது என்பது எதற்காக என்பது முக்கியம். இப்ப உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மக்கள் நலன் சார்ந்த போராட்டத்துக்காக அல்ல, ஒரு ஆபாசமான பேச்சுக்கு. எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார், தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக இருக்கிறார், அந்த கட்சியினுடைய அடுத்த தலைவர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். அப்படியாப்பட்ட ஒருவர் இப்படி பேசலாமா? இப்ப கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவுடைய பேச்சாளர்கள் இருப்பாங்க. தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான், அதே போல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்ப இருக்கிற, அதே மாதிரி சைது சாதிக், இவர்கள் எப்படி ஒரு பொதுக்கூட்ட மேடையில தெருமுனை பிரச்சாரத்துல பேசுவாங்களோ அதை விட மலிவாக வார்த்தைகளை கட்சியினுடைய இளைஞரணி தலைவர், சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவராக பொறுப்புமிக்க கண்ணியமிக்க பதவியில இருக்கிற உதயநிதி பேசலாமா என்கிறதான் இங்க கேள்வி எழுந்திருக்கு. அப்படி பேசியதற்கு கைது செய்யப்பட்டதற்கு எதிராக போராடுவது என்பது பெண்களை இன்னும் இழிவு செய்து இந்த கட்சி செய்த தப்ப உணரல, பேசிய பொறுப்பற்ற வார்த்தைகளுக்கு பொறுப்படுத்திக் கொள்ளல அப்படிங்கிறது தான் மீண்டும் திமுகவை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்துகிறது தான் இது போன்ற போராட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். தகவலுக்கு நன்றி மகேஸ்வரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.